Hello guys, welcome back to photographytamizha YouTube channel. நம்மளே என்ன பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2023ல கூகுள் கேமராவில் கிடச்சிருக்க அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி கூகுள் கேமராவில் எதுவுமே அப்டேட் பண்ணல. ஆனால் இந்த வீடியோ கூகுள் கேமராவில் இருக்க சீக்ரெட்டான கொஞ்சம் ஒரு 5-6 டிப்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூகுள் கேமரா எதுக்குன்னா நம்ம ஃபோனில் வந்து நார்மல் கேமரா ஆப்பை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த கூகுள் கேமரா ஆப்பை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, அது எப்படா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சாம்சங்கில் வந்திருக்க S23 அல்ட்ரா வந்து நம்ம கேமரா ஓப்பன் பண்ணிட்டு ஜூம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கிளியராக இருக்காது. ஆனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் கிளியராக இருக்கும். இப்போ நிலா ஃபோட்டோவும் காட்டும்போது நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து கிளியராக இருக்காது. அது எடுத்ததுக்கப்புறம் தான் கிளியராக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா கேமரா ஆப்புமே அந்த வந்து எடுக்கிற ஃபோட்டோ வந்து ப்ராசஸிங் பண்ணும். அதுக்கு வந்து இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். எது எப்படியோ, ஆனால் இந்த கூகுள் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக கேமராவில் வர இன்பில்ட் ஆப்பை வச்சு எடுக்கிறத விட நல்லா சூப்பராகவே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கூகுள் கேமரா ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் தான். நேராக வந்து கூகுள் கேமரான்னு ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்கன்னா வராது. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜி கமாண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஜி கமாண்டர்னு சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து ஏபிஐ மொடியூல் எனபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் ஆகும். அதாவது ஜிகேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்போர்ட் ஆகும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ஃபோனோட மாடல் போட்டிருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி அதில் வந்து உங்களுக்கு காட்டலை அப்படின்னா பக்கத்தில் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனோட மாடலை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோனுக்குமே இது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சில ஃபோன்ஸுக்கு மேபி இருக்காது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா ஃபோனுக்கும் இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ இந்த கூகுள் கேமரா யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா இனி பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல். சாதாரண கேமராவில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ரா ஃபார்மேட் அப்படின்றத யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தோம்னா கண்டிப்பாக சூப்பரான கிளாரிட்டியான ஃபோட்டோ கிடைக்கும். ஆனால் இதை ரீல்ஸாக போட்டதுக்கு எனக்கு போட்டு கிளின்னு கிழிச்சானுங்க. ஆனால் இந்த வீடியோ பாருங்கடா, எனக்கு கிழிச்சவனுங்களே கமெண்ட்ஸில் கிழிச்சவனுங்க உங்களுக்கு தான். இந்த ஜிகேம் அப்படின்ற கூகுள் கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அதில் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ரா ஃபார்மேட்டை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். நார்மலாக ஜேபிஜி ஃபார்மேட்லேருந்து ரா ஃபார்மேட்டில் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும், கலர் டோனும் நல்லாயிருக்கும். ரா ஃபார்மேட்டை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கூகுள் கேமராவோட ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுப்போம். இப்போ நம்மளோட கூகுள் கேமராவோட ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுப்போம். நம்மளோட ஃபோட்டோ, ஃபேமிலியோட ஃபோட்டோ, அனிமல்ஸு, பிளான்ஸு அப்படின்னு நிறையா பேக்ரவுண்டு பிளராக இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து நிறையா எடுப்போம். நீங்கள் வந்து கூகுள் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு பிளராக இருக்கும். இதுதான் டிப்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து எடுத்த ஃபோட்டோவை வந்து கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணாலே போதும். அதில் வந்து எடிட் ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து டூல்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த டூல்ஸை செலக்ட் பண்ணி நம்ம ஃபோட்டோவோட பேக்ரவுண்டு எவ்வளோ பிளர்ராக வேணும் அப்படின்றத அதிலே நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த கூகுள் கேமரா வந்து உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிலவங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து வேலை செய்யாது. இப்போ என்கிட்ட சாம்சங்கு, நத்திங்னு 2 ஃபோன் இருக்குது. நத்திங் ஃபோன் புதுசாக வாங்கியிருக்கிறேன். ரிவ்யூ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நத்திங்கில் வந்து வீடியோ மோடு வந்து ஒர்க் ஆகலை. அதே மாதிரி சாம்சங் ஃபோனில் வந்து போர்ட்ரேட் மோடு ஒர்க் ஆகலை. ஸோ இதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு கூகுளோட ஆப்பு, நம்ம ஃபோனுக்கு வந்து இன்பில்டாக வரதில்லை. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கழுவி கமெண்ட்டில் ஊற்றாதீங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஃபோட்டோவோட டிப்ஸ் பார்த்துட்டோம். இனி வீடியோட டிப்ஸ் பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் வீடியோ சப்போர்ட் வச்சு அப்படின்னா உங்கள் ஃபோனில் 4K 60 FPS வரைக்கும் உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்மூத்தாக எடுக்கலாம். ஏன்னா 60 FPS வந்து நார்மலாக நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற ஆப்பில் வரலனாலும் இதில் வந்து வீடியோ ஆப்ஷனில் 60 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோ எடுத்துக்க முடியும். உங்கள் ஃபோனு வந்து பெரிய ஃபோனாக இருந்துச்சுன்னா அது வந்து 4K வரைக்குமே சப்போர்ட் ஆகும். இதுதான் டிப்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுவும் டிப்ஸு தான். இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து இந்த கூகுள் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற வீடியோவை கூகுள் ஃபோட்டோஸில் போய் எடிட் பண்ணுற ஆப்ஷனில் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வீடியோ எடுத்துட்டோம், ஆனால் அது வந்து ஷேக் ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப இல்லை இப்படி ஆடிச்சு அப்படின்னா அந்த கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி, அதாவது எடிட் ஆப்ஷனில் கீழே வந்து ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லைட்டாக அப்படி ஷேக் ஆகிருக்க வீடியோ ஸ்டெபிலைஸ் ஆகி சூப்பராக ஸ்மூத் ஆடாமல் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்பியர். இப்போ நம்ம ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் போயிருக்கிறோம், இல்லை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்ச பொருள்லாம் வச்ச இடத்துல இருக்கா அப்படின்னு
அப்படிலாம் யாரும் பார்க்க மாட்டோம். வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஃபோட்டோஸ்பியர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபோட்டோஸ்பியர்னால் நான் இந்த ரூமில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ரூமில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். அது இருந்த இடத்துல இருக்கணும். யாராவது வந்து உள்ளே பார்க்குறாங்களா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோஸ்பியர் அப்படின்ற ஆப்ஷனை ஆன் பண்ணி நம்மளால் வந்து இந்த ரூமு ஃபுல்லாக மேலே கீழே ரைட்டு லெஃப்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு ரூம் ஃபுல்லாக ரவுண்டாக ஃபோட்டோ எடுத்து நம்மளால் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். நார்மலாக இப்படி இல்லை, ரூம் ஃபுல்லாக ரவுண்ட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதில் வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கேமராவில் லாஸ்ட்டில் வந்து மோர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்பியர் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபோட்டோஸ்பியரால் நம்ம இருக்கிற 360 டிகிரி ஃபோட்டோவையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். நம்ம நிறைய டைம் ஃபோட்டோ எடுக்கும்போது கஷ்டப்படுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து அப்படி டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சிம்பிளாக புரியும். என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதை டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே இழுத்து மேலே ஏற்றினா தான் பிரைட்னஸ் வந்து கூடும் குறையும் நமக்கு தேவையான அளவு. ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் அதாவது டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லாக் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் லாக் ஆயிரும். உங்களுக்கு வந்து அதவே அங்கிட்டு இங்கிட்டு தள்ளும்போது சப்போஸ் வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து அன்லாக் ஆயிரும். அதுக்கு பதில் சைட்லேயே வந்து உங்களுக்கு ஏரோ கொடுத்துருக்காங்க. மேலேயும் கீழேயும் தள்ளுறதுக்கு வந்து சைடில் ஏரோ கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்க வேணாம். பிரைட்னஸ் மேலே கீழே அப்படி தள்ளிக்கிட்டு இருக்க வேணாம். ஜஸ்ட்டு வந்து நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் சைடில் சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அடுத்து பார்க்க போகிற சூப்பரான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா panorama மோடு வந்து எல்லா ஃபோன்லேயும் இருக்கும். ஆனால் வந்து அந்த இமேஜ் ப்ராசஸிங் ஆல்ரெடி சொன்னேன். இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம panorama மோடில் எடுக்கிறோன்னா அது வந்து சொல்லும் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஸ்பீடில் போங்க, இந்த ஸ்பீடில் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம panorama வந்து இப்படி ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். எடுக்கும்போது உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதில் வந்து panorama மோடு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து இருக்கிறது வந்து நைட் மோடில் வந்து நமக்கு வந்து சம்டைம்ஸ் லைட் இல்லாத இடத்துலலாம் வந்து நம்ம நைட் மோடு யூஸ் பண்ணோம். நார்மல் கேமராவில் யூஸ் பண்ணோம்னா நிறைய கிரெயின்ஸ் வரும். அதுவே நம்ம கூகுள் கேமராவில் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா கிரெயின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஃபோட்டோட டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செட்டிங்ஸ், அதாவது அந்த ஃபோனில் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து செட்டிங்ஸ் அப்படின்றது கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி படித்து பாருங்கள். நான் எதுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஒரு ஃபோனில் வேறு மாதிரி இருக்குது, நான் யூஸ் பண்ணுற 2 ஃபோன்லேயுமே வேறு மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறது? அதனால் உங்கள் ஃபோன்லேயும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பொதுவாகவே எல்லா கூகுள் கேமராலையும் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நாளைக்கு இல்லை அடுத்த வீடியோவில் வரேன். ஸோ அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் இப்போயே பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி சைடில் கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பராக சந்திப்போம். டாடா பை பை, see you. மொபைல் ஃபோட்டோகிராஃபி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்ட் 2 வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.